யார் பிள்ளையாக இருந்தாலும் கூட, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம போய் கேட்போம், ஆமா குழந்தை நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க கேட்போம். ஆனா தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துல 1900 கோடி ரூபாய்க்கு மேல பணம் போட்டு மத்திய அரசு ஒரு கட்டிடத்தை எய்ம்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் 10 மாசம் அந்த பக்கம் எட்டி கூட அதுக்குள்ள முதலமைச்சரை விடுங்க, தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் எட்டி பார்க்கல. ஏன் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக உள்ளூர் அமைச்சர் எட்டி பார்க்கல, திமுக எம்எல்ஏ எட்டி பார்க்கல. ஆனா சட்டமன்றத்தில் கோஷம் போடுவாங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க. அருமை சொந்தங்களே, இந்த வருஷ கடைசியில எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த வருட கடைசியில் இந்தியாவில் புதுடெல்லிக்கு வெளியே 2வது பெரிய எய்ம்ஸாக நம்முடைய மதுரை இருக்க போகிறது. ஆனா இவங்க மனசு வச்சு இவங்களும் நம்மோடு கை சேர்ந்து, மோடியோடு கை சேர்ந்து முதலமைச்சரும் உள்ள போய் ஆரோக்கியமான அரசியல் செய்திருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். எய்ம்ஸ் நிலத்துல மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி கேட்டு 1.5 ஆண்டுகள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து அனுமதி கொடுத்தாங்க. 1.5 ஆண்டுகள் கழித்து என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படி எல்லாம் செய்ய முடியும், எங்கே எல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்பதை எல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இங்க சித்த மருத்துவ கல்லூரி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு செங்கல் கூட வைக்கிறார். இந்த ஒத்த செங்கல்காரர் ஒருத்தர் வருவார். பழனியில சித்த மருத்துவ கல்லூரி என்று சொல்லும், ஒத்த செங்கலை கூட. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தப்ப இந்த ஒத்த செங்கல்காரர் வருவாரு, மேல ஏறுவாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில் 2 மணிக்கு படுத்து தூங்குவாரு, சூரியன் போனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு எந்திரிப்பார். அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பேப்பரை கொடுப்பாங்க, எடுத்து படிப்பார். செங்கலுக்கான ஒரு செங்கலை தூக்குப்பார். அவர் கையில பால் டாயில் கொடுத்தா கூட தூக்கி இருப்பார். அவர் கையில என்ன கொடுத்தா கூட தூக்குவார். செங்கலை கொடுத்து தூக்குனாரு, தூக்கி காமிச்சார். எதுக்கு தூக்குறோம், எதுக்கு மக்கள் முன்னாடி பேசுறோம், எதற்காக மக்களும் இருக்கின்றோம் என்று தெரியாது.